ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கறதுக்கு ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும். நம்ம குயிக்காகவும் சீக்கிரம் செஞ்சிடலாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் நான் பொட்டுக்கலை எடுத்துக்கிறேங்க. பொட்டுக்கலை 2 கப்பு சேர்த்திக்கோங்க. ரெண்டு கப் பொட்டுக்கலை எடுத்துகிட்டு அதில் ஏதாவது கல் ஏதாவது இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம ஒரு வானொலி அடுப்பில் வச்சுட்டு இதை நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். செவக்கக்கூடாதுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது நம்ம மொறு தன்மையாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது நமக்கு நல்லாவும் பொடிபடும். பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போதும், நமக்கு சரியாக இருக்கும். இதை ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் எள் எடுத்துக்கோங்க. எள் நான் ஒரு 1/4 கப் அளவு எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு அந்த பாருங்கள் படபடன்னு பொரியுது இல்லை, இது படபடன்னு பொரியும் போது நமக்கு வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம், கரெக்டாக இருக்குன்னு. பாருங்கள், இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதே பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதுவும் அப்படியே ஆட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வெள்ளை பாவு வச்சிடலாம். 1 கப்பு பொட்டுக்கல்லைக்கு நான் 1 கப்பு வெல்லம் சேர்க்குறேங்க. நல்லா வெல்லத்தை தூள் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அதே கப்பில் அழுத்தி எடுத்திருக்கேன். 1 கப்பு அளவு. 1 கப்பு தண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரையட்டுங்க. அதை அப்படியே சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நம்ம அந்த பொட்டுக்கல்லை ஆறிடுச்சு. அதை நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நான் 2 சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும்னாலும் இன்னும் 2 ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நம்ம சலிச்சாதான் நமக்கு நல்லா பைன் பவுடராக கிடைக்கும். இப்போ நான் எல்லாத்தையும் சலித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், வெல்லம்லாம் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இது மண் தூசிலாம் இருக்குன்னு தான் நம்ம கரையை வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ நமக்கு நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதுக்கு நமக்கு பாகு பதம்லாம் தேவையில்லைங்க. வெல்லம் மட்டும் நம்ம கரைஞ்சதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். அதே கடாயில் நம்ம அதை வாஷ் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம இதை திருப்பி இதை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொட்டுக்கடலை, அதை நம்ம இதோட சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொட்டுக்கடலை பவுடருக்கு இந்த பாகு 1 கப்பு ஊற்றினோம்ல தண்ணி, இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பை நம்ம சிம்மிலே வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விடும்போது நல்லா சுருண்டு நமக்கு அல்வா பதத்துக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் 1 ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கோங்க, இல்லை வேண்டாம் அப்படியே இருக்கிறனால இருக்கலாம். நெய் 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். நமக்கு நல்லா வாசனை நல்லாயிருக்கும். அதனால தான் 1 ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்திக்கிறோம். பாருங்கள், நமக்கு இந்த பதம் வரணும். நல்லா பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வந்துச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும், அப்படியே விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ நான் எடுத்து சின்ன சின்ன பாலாக பிடிச்சிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இதிலே நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம்லாம் நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. நம்ம 1 ஸ்பூன் நெய் விட்டோம்ல, அதிலே இதை நம்ம ரோஸ்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இது டெசிகேட்டட் கோகோனட் என்கிட்ட இல்லைங்க. அதனால் நான் தேங்காயை திருவிட்டு ஈரப்புறம் போக அளவு வறுத்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் செஞ்சுக்கோங்க, இல்லாட்டி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தேங்காயில் டிப் பண்ணுறதுனால நமக்கு சாப்பிட்ற டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குழந்தைங்க பார்த்ததையுமே விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கெலாம் நம்ம கொடுக்கும்போது நல்லா உங்களுக்கு நல்ல ஒரு புரோட்டீன் சத்து கிடைக்கும். நம்ம வந்து சர்க்கரை சேர்க்கல, நம்ம வந்து வெல்லம் தான் சேர்த்து செஞ்சுருக்கோம். அதனால் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.